வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது +2 கெமிஸ்ட்ரியில் செகண்ட் வால்யூமில் அயனிக் ஈக்விலிபிரியம் டாப்பிக்கில் ஒரு பஃபர் சொல்யூஷன் அசிடிக் பஃபரை வச்சு ஒரு ப்ராப்ளம். ஒரு அசிடிக் பஃபரோட pH என்ன சொல்லுவீங்க? pH = pKa + log சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் பை ஆசிடோட கான்சன்ட்ரேஷன், இப்படி தானே சொல்லுவீங்க. இப்போ உங்களுக்கு pKa வேல்யூ கொடுத்துட்றாங்க, அல்லது Ka வேல்யூன்னு கொடுப்பாங்க. அதை நீங்கள் pKaக்கு மாற்றிக்கணும். எப்படின்னா pKa = -log of Ka. சரி, நான் உங்களுக்கு டைரெக்டாக pKa வேல்யூ கொடுத்துட்றேன். சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன், இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட தாராளமாக மெசேஜில் கேட்கலாம். சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.20 mol/L, ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் 0.18 mol/L. அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதால தான் pKa வேல்யூ டைரெக்டாக நான் கொடுத்தேன். ஆனால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து Ka வேல்யூ 1.8 × 10⁻⁻5ன்னு கொடுத்து அதை pKaக்கு நம்ம மாற்றிக்கணும். அப்படி மாற்றினீங்கன்னா ஆன்சர் வந்து 4.74 வரும். அதுதான் நான் டைரெக்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இது புக்கு உள்ளே இருக்குது. இந்த சம்மை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இப்போ pH = pKa வேல்யூ 4.74 + log 0.20 சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன், 0.18 ஆசிடோட கான்சன்ட்ரேஷன். ஸோ 4.74 + log 10/9 அப்படின்னு வரும். ஸோ 4.74 + log 10 - log 9. ஸோ 4.74 + log 10ஓட வேல்யூ வந்து 1 மைனஸ் log 9ஓட வேல்யூ வந்து 0.95. ஸோ உங்களுக்கு 5.74 - 0.95 ஆன்சர் வந்து 4.79. அப்போ அசிடிக் பஃபரோட pH வேல்யூ வந்து 4.79. இங்கே நல்லா கவனிச்சிக்கணும். சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்து ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்து pKa வேல்யூ டைரெக்டாக கொடுத்தது இல்லை, அதுக்கு பதிலாக Ka வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அந்த Ka வேல்யூவை pKa வேல்யூக்கு நீங்கள் மாற்றிக்கணும். நான் உங்களுக்கு இங்கே கொடுத்தது டைரெக்டாக மாற்றி கொடுத்துருக்கேன். ஆனால் கொஸ்டின் வந்து Ka = 1.8 × 10⁻⁻5ன்னு கொடுத்து அதை pKaக்கு மாற்ற சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிள். pH சம் மாதிரி தான். pKa = -log of Ka. அப்போ -log of அவங்க என்ன வேல்யூ கொடுத்தாங்களோ அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு pKa வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இந்த சம் பார்த்துக்கிறீங்களா? Thank you.